ஆடி மாசம் பிறந்து 2வது நாள் ஆயிட்டுது. நானும் மாமியும் ஷாப்பிங்குக்கு வலிக்கிட்டுட்டோம். இப்பவே போனாதான் நல்ல ட்ரெஸ் எல்லாம் கிடைக்கும். பிறகு லேட் ஆக ஆக எல்லாரும் எடுத்ததுக்கு அப்புறம் செலெக்ஷன்ஸ் இருக்காதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால உடனே கிளம்பிட்டேன். வெளிக்கடைக்கே லேசா தூறலோட மழை சில்லுன்னு அடிச்சிட்டு இருந்துச்சுது. முதலே நாங்கள் போத்தீஸுக்கு தான் போனாங்க. சும்மா பிரம்மாண்டமா இருந்துச்சுது. கூட்டமண்டா கூட்டம், அப்படி ஒரு கூட்டம். உள்ளுக்குள்ளையா கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுது. ஆனா டிஸ்கவுண்ட் மாதிரியே தெரியல. எது எடுத்தாலும் 1500 ரூபாய்க்கு மேல. சரி, போனதுக்காக ஒரு பிங்க் கலர் சாரி எடுத்துட்டு எங்களோட ஃபேவரட் ஷாப்பான எஸ்பிபி சில்க்ஸ் போயிட்டோம். அங்க போய் பார்த்தா என்னடா இது, ஒருத்தரையும் காணோம் உள்ளுக்கு. ஆனா எனக்கு இந்த முறை கலெக்ஷன்ஸ் எதுவும் பிடிக்கவே இல்லை. கொஞ்சம் ஓல்டு கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு போல. புது ஸ்டாக்ஸ் எதுவும் வரையிலேன்னு நினைக்கிறேன். ஆமிக்கு ஒரு ராயல் ப்ளூ கலர்ல ஒரு சாரி ஒன்று எடுத்து கொடுத்தேன். நான் அதையும் போத்தீஸ்ல எடுத்த ஒரு சாரி மட்டும்தான், ரெண்டையும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். தியானம் அப்படி இந்த ராஜ் பியூட்டி பார்லர் போயிட்டு எனக்கு தேவையான லிப்ஸ்டிக்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு அன்னபூர்ணா போயிட்டு லஞ்ச் சாப்பிட்டது. ஆலிஃப்ளவர் 65 எடுத்தேன். எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. லஞ்ச் சூப்பராகவே இருந்துச்சு. அப்புறமா அங்கே கொய்யாப்பழம் இருந்துச்சு, அதையும் வாங்கிட்டேன். பின்னேரமாக பார்த்து ஈஸ்வரன் கோயிலுக்கு போகலாம் வாண்டு கூப்பிட்டாரு. எனக்கு இந்த நைட் டைமில் கோயிலுக்கு போகிறது சூப்பராகவே பிடிக்கும். கோயிலுக்கு போயிட்டு வர வழியில் இந்த மகாலட்சுமி பேக்கரி இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு இந்த சில்லடு காற்றுக்கு நல்ல சுட சுட காஃபி, லெமன் டீ இதெல்லாம் குடிச்சிட்டு 4 வகையான பிஸ்கட் சாப்பிட்டேன். அங்கே பிஸ்கட் எனக்கு சூப்பராகவே பிடிக்கும். நைட்டுக்கு சப்பாத்தியும் மட்டன் சுக்காவும் வைக்கலாம்னு சொன்னார். பிறகு அது நெய் சோறு ஆகிட்டுது. நெய் சோறுக்கு புதினா தலையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.